வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். அக்டோபர் 15, 2022 குருவிநத்தம், தூத்துக்குடி பக்கத்துல அச்சங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருக்கிற சாலை ஓரமா புகை வர்றத பார்த்த ஒரு சிலர் எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல இருந்து புகை வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்ட போய் பாக்குறாங்க. அப்படி கிட்ட போன அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் 2 ஸ்டெப் பின்னாடி வந்து நின்றுக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மனித சடலம் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த சடலம் ஃபுல்லா கருகுன நிலையில இருந்திருக்கு. ரோட்டோரத்துல இப்படி கருகி போய் இருந்த அந்த சடலம் யாரோடது? இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கில்லர் யாரு? போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல கொலைக்கான காரணத்தை கேட்கும் போது போலீஸே அருவருப்பா ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்படி அருவருக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தகவல் தெரிஞ்சு கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கிற அந்த சடலத்தை அதே இடத்துலயே அட்டாப்சி பண்ண டாக்டரை வர வச்சிருக்காங்க. கிரைம் ஸ்பாட்லயே அந்த நபரோட இறந்த உடல் அட்டாப்சி பண்ணப்படுது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போனது ஒரு ஆண் அப்படின்னும், அந்த நபரை அருவாளை வச்சு கொடூரமா வெட்டி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது. இந்த டைம்ல இருந்தே போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இறந்த உடல் அச்சங்குளம் பகுதியில இருந்ததுனால அந்த பகுதியை சுத்தி இருக்கிற எல்லா சுற்றுவட்டார பகுதியிலையும் விசாரணையை தொடங்கின போலீஸ்க்கு குருவிநத்தம் கிராமத்தை சேர்ந்த ஞானசேகர் அப்படிங்கிற நபரை காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ அந்த நபரோட ஃபேமிலி கிட்ட இறந்து போனது ஞானசேகரான்னு பாருங்கன்னு சொல்லும் போது அந்த சடலத்தை பார்த்த அந்த நபரோட ஒய்ஃபுக்கே இறந்து போனது யாருன்னு அடையாளம் தெரியல. கடைசியா ஒரு வழியா கிரைம் சீன்ல கிடைச்ச சில பொருட்களை வச்சுதான் இறந்து போனது ஞானசேகர்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ ஞானசேகரோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஒய்ஃப் இவங்க எல்லாரும் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஞானசேகர் இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து உயிர் தப்பிச்சாரு. அதனால நாங்க அவரு சாவையே ஜெயிச்சிட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இப்ப கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 42 வயசான ஞானசேகர் ஒரு மீன் வியாபாரி. அந்த நபர் சொந்தமா ஒரு லோட் ஆட்டோ வச்சிருக்காங்க. சோ தூத்துக்குடியில இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு போய் அன்டைம் மீன்களை வாங்கிட்டு வர்றது வழக்கமா இருந்திருக்கு. இப்படி வாங்கின மீன்களை காலையில குருவிநத்தம் உட்பட அந்த சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விற்பனை பண்ணுவாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் ராப்பகலா உழைச்சி குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்த அந்த நபர் சம்பவத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அன்டைம்ல தன்னோட லோடாட்டோல மீன் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது, அதாவது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த காட்டு பகுதி கிட்ட வரும்போது பின்னாடி இருந்து வந்த சுமோ அந்த லோடாட்டோ மேல பலமா மோதிருக்கு. இப்போ அந்த லோடாட்டோ கீழே விழுந்ததுல ஞானசேகருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அந்த ஆட்டோ மேல சுமோல வந்த மர்ம நபர் பெட்ரோல் வெடிகுண்ட வீசியிருக்கான். எப்படியோ ஒரு வழியா இந்த ஆபத்துல இருந்து சின்ன காயத்தோட ஞானசேகர் தப்பிச்சிருக்காரு. இதை பத்தி அடுத்த நாள் காலையில தன்னோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாரும், உனக்கு தொழில் ரீதியா யார் கூடயாவது போட்டி இருக்குதா, இல்லனா யாராவது உன் மேல தீராத பகையில இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஞானசேகர், எனக்கு யார் கூடயும் பகை இல்ல, நான் எல்லார்கிட்டையும் அன்பா தான் பேசுவேன், இதுவரை தொழில் விஷயமா நான் யார் கூடயும் சண்டை போட்டது இல்லைன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய விபத்து நடந்தும் இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்கல. அதுக்கு காரணம் ஞானசேகர் என்ன திங்க் பண்ணிருக்காங்கன்னா, மீனை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் யாரோ இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்திருக்காரு. இப்போ ஞானசேகரை பத்தி நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்ச போலீஸ் இந்த கேஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நகர்த்த அந்த நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போன போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகுற அளவுக்கு அந்த வீட்டுல இருந்த ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த வீட்டுல இருந்த சுவர்ல பல இடத்துல ரத்தக்கரை இருந்திருக்கு. சோ இந்த ரத்தம் யாரோடது, எதுக்காக சுவர் ஃபுல்லா ரத்தமா இருக்குதுன்னு கேட்ட போலீஸ் ஞானசேகரோட ஒய்ஃப் உட்பட அவரோட 2 பொண்ணுங்க கிட்ட தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க.
இதோட முடிவுல அந்த வீட்ல இருந்த 3 பேரும் போலீஸ் கிட்ட சில கேள்விக்கு வேற வேற காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதனால டவுட்டான போலீஸ் கிடுக்குப்பிடியா விசாரிக்கும் போது ஞானசேகர் மரணத்துல இருக்கிற எல்லா மர்மமும் ஒண்ணு ஒண்ணா வெளியில வந்திருக்கு. கொலைக்கான காரணத்தை கேட்ட போலீஸ் அதிகாரியே கதி கலங்கி போயிருக்காங்க. சோ அந்த வீட்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மீன் வியாபாரம் பண்ற ஞானசேகரோட ஒய்ஃப் பேரு ராணி, வயசு 38. இந்த தம்பதிக்கு 15 மற்றும் 14 வயசுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஞானசேகர் வசிக்கிற அதே பகுதியில தான் 24 வயசான கார்த்திக் அப்படிங்கிற நபரும் வாழ்ந்துட்டு வராங்க. கார்த்திக் மரப்பட்டறை வச்சிருக்காரு. சோ சில மெட்டீரியல்ஸை வாங்குறதுக்காக அடிக்கடி ஞானசேகரோட லோட் ஆட்டோவை வாடகைக்கு எடுத்துட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு. சில சமயங்கள்ல ஞானசேகர் தன்னோட 2 வீலர்ல மீன் வியாபாரத்துக்கு போகும்போது வீட்டுல இருக்கிற ராணி கிட்ட கார்த்திக் லோட் ஆட்டோவை கேட்டு வாங்கிட்டு போவாரு. இப்படி ஆட்டோவை வாங்க வரும்போது கார்த்திக், ராணி இவங்க 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளாக கள்ள உறவா மாறி வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அடிக்கடி ராணி வீட்டுக்கு வந்த கார்த்திக் அந்த லேடி கூட க்ளோஸா இருந்திருக்கான். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமா தன்னோட வீட்டுக்கு வந்த ஞானசேகர் எந்த ஒரு ஹஸ்பண்டும் பார்க்க கூடாத ஒரு கேவலமான காட்சியை பார்த்திருக்காரு. அதாவது தன்னோட ஒய்ஃப் கார்த்திக் கூட க்ளோஸா இருந்ததை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இத பார்த்த அவரால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தன்னோட ஒய்ஃபை கண்டிச்சது மட்டும் இல்லாம கார்த்திகை அடிச்சு இதுதான் என் வீட்டுக்கு வர்றது கடைசி தடவையா இருக்கணும்னு சொல்லி வார்ன் பண்ணிருக்காரு. ஞானசேகரோட ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி இன்னொரு நபர் கூட தகாத உறவு ஏற்பட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நபர் கூட ஓடி போயிருக்காங்க. ஆனா தன்னோட 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தன்னோட ஒய்ஃப் பண்ற எல்லா தப்பையும் மன்னிச்சு அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. மனசு ஃபுல்லா 1000 கஷ்டம் இருந்தாலும் இவ்வளோ நாளா தன்னோட பொண்ணுங்களுக்காக வாழ்ந்துட்டு வந்த ஞானசேகரோட தலையில இடி விழுற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கார்த்திக் ராணியோட மூத்த பொண்ணான 15 வயசு நான்சிய லவ் பண்ணி அந்த பொண்ணு கூடயும் தப்பான ரிலேஷன்ல இருந்திருக்கான். தாய்க்கு தெரியாம மக கூடயும், மகளுக்கு தெரியாம தாய் கூடயும் அதே வீட்லயே க்ளோஸா இருந்திருக்கான். ஆனா இந்த விஷயம் ஒரு நாள் ராணிக்கு தெரிய வருது. சோ கார்த்திக் மேல கோவப்படுறாங்க. ஆனா கார்த்திக் ராணிய சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு அசிங்கமான விஷயத்த சொல்லியிருக்கான். நாம 2 பேரும் க்ளோஸா இருக்கிற விஷயம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுனால எனக்கு வேற இடத்துல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அதனாலதான் உன் பொண்ணை லவ் பண்ணினேன். உன் பொண்ணை மேரேஜ் பண்ணினா நான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். நாம 2 பேரும் அடிக்கடி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட ராணி தான் பொண்ணு கூட ஒருத்தன் தப்பான உறவுல இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பெருசா எடுத்து தான் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சு தான் பொண்ணை கண்டிக்காம கார்த்திக் கூட க்ளோஸா பழக விட்டுருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஞானசேகர் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையும் பாழா போகுதுன்னு நினைச்சு தான் ஒய்ஃபை கடுமையா கண்டிச்சு திட்டிருக்காரு. ஆனா ராணி தன்னோட மக நான்சி கிட்ட நீ கார்த்திகை லவ் பண்ற விஷயம் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அதனால கண்டிப்பா அவரு உன்னையும் கார்த்திகையும் மேரேஜ் பண்ண விட மாட்டாரு. நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழணும்னா உன்னோட அப்பா உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி தன்னோட மகளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட நான்சியும் தன்னோட அப்பாவுக்கு எதிராக செயல்பட ஓகே சொல்லியிருக்கா. இப்போ அம்மா, பொண்ணு, கார்த்திக் இந்த 3 பேரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்றதுக்காக அன்டைம்ல மீன் மார்க்கெட்டுக்கு போன ஞானசேகரோட லோட் ஆட்டோல கார்த்திக் தன்னோட சுமோவை வச்சு பலமா மோதிருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா ஞானசேகர் உயிர் பழச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல யாருக்கும் சந்தேகம் வராததுனால அந்த நபரை வேற எப்படி கொலை பண்ணலான்னு அந்த நபரோட குடும்பமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. கடைசியா அக்டோபர் 15ஆம் தேதி நைட் டைம்ல வீட்டுக்கு வந்த ஞானசேகருக்கு சாப்பாட்டுல அந்த நபரோட ஒய்ஃப் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. அசந்து தூங்கிட்டு இருந்த அந்த நபரோட வாயை பொத்தி இரும்பு கம்பிய வச்சு பலமா அடிச்சிருக்காங்க. இந்த டைம்ல அந்த வீட்டுக்கு வந்த கார்த்திக் அருவாளை வச்சு ஞானசேகரை பலமா வெட்டியிருக்கான். யார உயிரை நினைச்சு யாருக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாரோ அந்த பொண்ணு முன்னாடியே, அதாவது தன்னோட பொண்ணு முன்னாடியே ஞானசேகர் துடிக்க துடிக்க இறந்து போறாரு. அதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை சாக்கு மூட்டையில கட்டி அந்த மூட்டைய கார்த்திகோட இன்னொரு கார்ல வச்சு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அஞ்சங்குளம் சாலை ஓரத்துல தூக்கி வீசிட்டு யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கார்த்திக் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பகுதியில இருந்து புகை வர்றத பார்த்த அந்த பகுதி மக்கள் மூலமா இந்த பயங்கர விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.
இந்த கொடூர குற்றத்தை பண்ணின கார்த்திக், ராணி உட்பட அந்த லேடியோட 15 வயசு பொண்ணு நான்சி, இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் வேற வேற ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு குடும்பத்தை நல்ல பாதையில கொண்டு போறது குடும்ப தலைவியான பெண்களோட கையில தான் இருக்குது. ஆண்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க. ஆனா பெண்கள் தான் தன்னோட குழந்தைங்க என்ன பண்றாங்க, யார் கூட பேசி பழகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணி தன்னோட பசங்க தப்பு பண்ணுனா அதை தட்டி கேட்கணும். ஆனா இந்த கேஸ்ல எந்த ஒரு தாயும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு அசிங்கமான செயலை செஞ்சு தாய் அப்படிங்கிற உன்னதமான ஸ்தானத்தை ராணி இழந்து போயிருக்காங்க. இந்த லேடிக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.